ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கின் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் செல்வம் வளம் பெருக, உடல் ஆரோக்கியம் பெருக, அந்த ஆண்டாளின் அனுகிரகத்தை நாடி இன்றைக்கு 27வது பாசுரமாக கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா. அருமையான பாசுரம். 30 பாசுரங்களில் இந்த பாசுரம் மிக மிக பெருமை வாய்ந்தது என்று சொல்லலாம். அனைத்து பாசுரமும் நல்ல பாசுரம்தான், நல்ல இது. ஆனால் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 26 வரைக்கும் இந்த கண்ணில் மை வைக்கிறதோ, பூ வைக்கிறதோ, இந்த அலங்காரம் பண்ணிக்கிறதோ கிடையாதான். 27வது இந்த பாசனம் வரும்பொழுது இந்த மாதிரி ஆடை அணிந்து அணிகலங்கள்லாம் பூட்டி செவிப்பூ மூலம் நம்ம குத்தலை, செவிப்பூவே அப்படின்னு, பாடகமே செவிப்பூவே அப்படின்லாம் இந்த பாசுரத்தில் வருது. அந்த மாதிரி அற்புதமான பாசுரம். இன்று 27ஆம் தேதி இந்த 27வது பாசுரத்தில் ஆண்டாள் எல்லாத்தையும் அணிஞ்சு கோயிலுக்கு நல்லா சாமி கும்பிடுங்க அப்படின்னு இந்த பாசுரத்திலலாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கா. அதனால தான் இந்த ஒரு கெட்டப். இந்த 27வது பாசுரத்தின் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா என்ற பாசுரம் அருமையான பாசுரம். அந்த பாசுரத்தை இப்போ நம்ம பார்ப்போமா? கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றணிய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு என்னமா இந்த பாசுரத்தில் சொல்கிற பார்த்தீங்களா? அணிகலன்னா இந்த பாசுரத்தில் தான் நம்ம அணிஞ்சணும். 2வது பாசுரத்தில் வரும், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பையத்துயன்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் உடையோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யுமார் எண்ணி உகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் வரும். மையிட மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், அணிகலன் அணைய மாட்டோம். இந்த 27வது பாசுரத்தில் வந்தால் இந்த அணிகலன்லாம் அணிஞ்சு எல்லாரும் கோயிலுக்கு அப்படியே போய் அந்த ஒரு 4:30 மணிக்கு கோயிலே உட்காந்து இந்த மாதிரி அணிகலன்லாம் அணிஞ்சு கோயிலுக்கு போய் அப்படியே பாசுரத்தை சேவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு மனசுக்கு அவ்வளவு திருப்தி, நல்லாயிருக்கும். மார்கழி மாதம் 30 கோயிலுக்கு போவோம். அந்த 27ஆம் தேதி இது ஒரு நமக்கு கிடைத்த வரம்னு தான் சொல்லணும். ஆண்டாள் அனுகிரகம் நமக்கு கொடுத்துருக்கா. இதை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பாசுரங்களை கற்று பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நாமும் பாடி பறை கொண்டு அந்த ஆண்டாளின் அனுகிரகம் பெற அனைவருக்கும் மீண்டும் இந்த 18ஆம் பெருக்கின் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி, அனைவரும் நலமுடன் வாழ அந்த ஆண்டாளை சரண் புகுந்து வேண்டி உங்களுடன் நானும் மகிழ்ச்சி அடைந்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.